வணக்கம் வணக்கங்கள். இது நாகோ பார்த்திபன், தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறேன், விழுப்புரம் மாவட்டம். இப்போ நம்ம பேச போகிறது அப்படிங்கிற இந்த தளம் பிட்னஸ் லூப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் விச் இஸ் அவைலபிள் இன் பிளாக் செயின் ஆஸ் எ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸாக உங்களுக்கு பிளாக் செயினில் அவைலபிள். நீங்கள் இந்த பிட்னஸ் லூப்புடைய சிறப்பு அம்சங்களை நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்கா, உலகத்தில் நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிளாக் செயினில் கிடைக்கும். பட் இதில் என்ன முக்கிய சாரம் அப்படின்னு பார்த்து முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடுவோம். பார்த்திங்கனாக்கா, இங்கே உங்களுக்கு ஒரு சிஓ அப்படிங்கிறது இல்லை, ஒரு உரிமையாளர் அப்படிங்கிறது இல்லை, ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர்கள் கிடையாது, மூன்றாம் தரப்புலேருந்து உங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது. நீங்கள் அழகாக உள்ளே வரலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃப்ரீ மைண்டாக வேலை செய்யலாம். எப்படி சார் எனக்கு ஃப்ரீ மைண்டாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் போடுகின்ற 100% கேபிட்டல், உங்கள் மூலதனம் 100%ம் நீங்கள் எத்தனை நாள்னு சூஸ் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ தரேன்னு சொல்கிறாங்களோ அந்த ரிவார்டும் ஆட்டோமேட்டிக்காக, அண்டர்லைன் த வேர்ட் ஆட்டோமேட்டிக், தானியங்கி மூலமாக தானாக நீங்கள் எந்த வேலெட்டை பிட்னஸோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு டிடெக்ஷனே இல்லாமல் உங்களுக்கு வேலெட்டில் வந்துடும். இது தானாக வருவதற்காக மட்டும்தான் நமக்கு சிஓஓ, உரிமையாளரோ, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டோ, ஒரு அட்மினோ நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரைட். அப்போ நீங்கள் ரிக்வஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. இங்கே ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமே இங்கே கிடையாது. அதனால் நீங்கள் போடுகின்ற முதல், உங்களுக்கு வருகின்ற வரவேண்டிய வருமானம் இரண்டும் சேர்த்து உங்கள் வேலெட்டில் 28 நாளைக்கு கரெக்டாக, 28 நாள், அதிகபட்சமாக 28 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 29ஆம் தேதி உங்களுடைய வேலெட்டில் இது இரண்டும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் செகண்ட் சைக்கிள் வேணுமா, முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் சைக்கிள் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் எடுப்பதற்கு உரிமை உங்களுக்கு உள்ளது. வேண்டான்னு சொன்னால் வெளில போய்க்கலாம். பட் வேணும், பிஸ்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க திருப்பி இன்னொரு சைக்கிள்னு சொல்லிட்டு 28 நாளைக்கு மேலே உங்களுக்கு இங்கே ரிஸ்க் ஃபேக்டரே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமாக நாங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 100% உங்களுக்கு இங்கே டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது பிளாக் செயினில். பட் எப்படி பார்த்தாலும் அந்த கிரியேட்டர் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2% இல்லை 1% தன்னுடைய கிரிப்பை வச்சுருப்பார் டு அமன் த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஓனர், அதாவது இந்த கிரியேட்டர் ஓனர்ஷிப்பை வந்து ரினவுன்ஸ் பண்ணியிருக்காரு. ரினவுன்ஸ் மீன்ஸ் ரிவோக் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த ஓனர்ஷிப்பு வேண்டாம், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நான் பிளாக் செயினில் போட்டாச்சு, நானும் ஒரு நம்பராக இருந்து, அதை மெம்பராக இருந்து நானும் இதில் வந்து உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓனர்ஷிப்பை வந்து ரிவோக் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லும் பொழுது இனிமேல் இவரே நினச்சா கூட அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் போயிட்டு ஒரு சின்ன புள்ளியோ கமாவோ, ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் இருக்குது, அது பண்ணோம் இது பண்ணோம், அமௌண்ட் பண்ணவே முடியாது. அதை அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இனிமேல் நிறுத்தவே முடியாது. இதை நான் சொல்லலை, சொல்கிறது டெஃபி ஸ்கேனர், அது நம்ம கீழே வருவோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதனால் நாங்கள் இதை 100% பிளாக் செயின், டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் அப்படின்னு நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு டாலரும், அதாவது குறைந்தது இதில் $1 அதிகபட்சம் அன்லிமிட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் $1 போட்டுட்டேன், அதை எங்கே சார் நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஎஸ்சி ஸ்கேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் புக் லெட்ஜர். அதில் நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டைமர் முதற்கொண்டு எவ்ரி செகண்ட் டு செகண்ட் இங்கே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ இது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இருப்பதனால் நீங்கள் தைரியமாக இதில் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து செட்ரிக் அப்படிங்கிற நிறுவனம் தணிக்கை செய்து அங்கீகரித்து இருக்கிறார்கள். இந்த செட்ரிக் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மதர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லப்படுகின்ற இந்த பினான்ஸ், அப்புறம் பாலிகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மேட்டிக் காயின் அண்ட் பாலிகன் நெட்வொர்க் ரெண்டுத்தையுமே அவங்க தான் ஆடிட் பண்ணிவிட்டு அங்கீகரித்த அதே நிறுவனம் தான் இந்த பிட்னஸ் லூப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் அனலைஸ் பண்ணி
அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது டெஃபி வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஐடி குழுமம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரிந்த அந்த குழுமம் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 45 லட்சத்துக்கு மேலே உள்ள ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸோட சோர்ஸ் கோடை படித்து பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நல்லது, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மீடியமானது, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரிஸ்க்கானது அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் கருத்துக்கள் மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அதில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு இவங்க கொடுத்துருக்கிற மார்க் பார்த்திங்கன்னா 98 ஆபத்தே இல்லாத ஒரு திட்டம் அப்படிங்கன்னு அவங்க வரையறைப்படுத்துகிறார்கள். அது மட்டும் சொல்லலை, இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இந்த சோர்ஸ் கோடில் ஒரு ஃபவுண்டரோட அட்ரஸ் இல்லை, 00 பண்ணிருக்கிறதுனால இந்த ஓனர்ஷிப்பு கிடையாது, இங்கே கிரியேட்டரோட அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இதுக்கப்புறம் யாருமே அமெண்ட் பண்ண முடியாது. இனிமே இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற டேட்டு அங்கே இல்லை, அதாவது எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. இது தொடர்ந்து பயனாற்றி கொண்டு இருக்கும், தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த டெஃபி வேர்ல்டு அப்படிங்கிறவங்க உறுதிப்படுத்துகிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யாருக்கிட்ட போட்டிருக்காங்க, என்னவா போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த பிட்னஸ்ட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் பேன்கேக் ஸ்வாப்னு சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்துடன் லூப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க. அப்போ பேன்கேக் ஸ்வாப்காரவங்க என்ன பண்ணுறாங்க, பேன்கேக் ஸ்வாப் அந்த ஸ்வாப் அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது, ஒரு காயினை இன்னொரு காயினாக மாற்றி கொடுப்பது, ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்காக பிரிட்ஜிங் பண்ணி கொடுப்பது, இவங்களுக்குன்னு தனியாக லெண்டிங் அண்ட் பாரோயிங் சிஸ்டம் இருக்குது. அப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த பணம் பிட்னஸுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் USDT BEP20 இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணுற பணம் ஆட்டோமேட்டிக்காக லூப்பிங் டு பேன்கேக் ஸ்வாப் ஆட்டோமேட்டிக்கலி வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ். அது பேர் தான் லூப். அதாவது நீங்கள் கொடுக்குற பணத்தை அப்படியே கைமாற்றி விடுகிறார்கள் தான் சொல்கிறாங்க. அது எப்படி மாற்றுறாங்க, நீங்கள் கட்டுறது USDT BEP20, ஆனால் இங்கேருந்து அந்த பேன்கேக் ஸ்வாப்புக்கு போகிறது USDC அப்படிங்கிற பேர் காயின் அங்கே போகுது. அவங்க தான் நமக்கு வருமானம் கொடுக்குறாங்க. யார், பேன்கேக் ஸ்வாப்காரவங்க வருமானம் கொடுக்குறாங்க. USDCயை அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து அங்கேருந்து நம்ம வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக USDT BEP20 வருது. சார் இதெல்லாம் யார் பண்ணுறா, இதெல்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தன்னிச்சையாக தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இந்த வேலையெல்லாம். உங்களுடைய வேலை இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயந்தான் மேனுவலாக பண்ணுறீங்க. எவ்வளவு அமௌண்ட்டுன்னு என்ட்ரி பண்ண போகிறீங்க, எத்தனை நாளுக்கு நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மேனுவலாக என்ட்ரி பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் சர்க்குலேஷனை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாள் சொல்லியிருக்கீங்களோ அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் தானாக செஞ்சுட்டு உங்களுடைய வேலெட்டில் அந்த உங்களுடைய முதலீடு அண்டு உங்களுக்கு தரன்னு சொல்கிற ரிவார்டு ரெண்டும் வேலெட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் செகண்ட் ரவுண்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோடைய வேலை. பேன்கேக் ஸ்வாப்காரன் எப்படி சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, பேன்கேக் ஸ்வாப்பில் என்ன செய்கிறாங்கன்னு இப்போ தான் சொன்னேன். ஒரு காயின் இன்னொரு காயினாக மாற்றி கொடுக்குறாங்க, ஒரு நெட்வொர்க்கை இன்னொரு நெட்வொர்க்லேருந்து மாற்றி கொடுக்குறாங்க. இதுக்காக அவங்க வாங்குகின்ற அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ, கேஸ் ஃபீ, ஸ்லிப்பேஜ் ஃபீ, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $4 மில்லியன் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அதுலேருந்து நமக்கு வருமானம் கொடுக்குறாங்க. நாம் கட்டுற அந்த பணம் வந்து வேறு ஒரு கம்பெனியில் போட்டோ இல்லை ட்ரேடிங் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ விஷயங்களில் போட்டு அவங்களுக்கு வர்ற எக்ஸ்ட்ரா வருமானத்துலேருந்து கொடுக்கறது கிடையாது. இவங்க செல்ஃபாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு இந்த வருமானம் வருது. அப்படிங்கிறதுனால இந்த பேன்கேக் ஸ்வாப்காரவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லிக்க விரும்புகிறோம். இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த பிட்னஸ் லூப்பில் தான் நான் இருக்கேன், நீங்களாம் இருக்கீங்க, புதுசாக வந்தவங்க இனிமேல் இருக்க போகிறீங்க. தெளிவாயிட்டா? ரைட், சரிங்க சார், எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ நான் எவ்வளோ கட்டணும் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். $1 அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்களாம். எப்படி சார் கட்டணும், அது உங்களுக்கு DApp சொல்லப்படுகின்ற டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அந்த சாஃப்ட்வேர் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க்கு, சேஃபால், ட்ரஸ்ட்டுன்னு நிறைய இருக்குது. அதில் உங்கள் அப்ளைன்ட்டை கேட்டிங்கனாக்கா எது சிறந்ததுன்னு அவர் சொல்லுவார்.
அவர் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெர்ஜ் பண்ணி அந்த உங்களை பணம் உள்ளே போட வச்சு அந்த ஸ்டேக்கிங் லைனை ஆன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா என் டீமை நான் வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ நிச்சயமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது, இப்போ இது முடிஞ்சது சார், அப்புறம் ஆள் கொடுக்கணுமா? அடுத்த கேள்வி அது வரும்ல. இங்கே முக்கியமாக சொல்லப்படுகின்ற என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பரிந்துரை கட்டாயம் இல்லை. அதாவது ரெஃபரல் அப்படிங்கிறது மேண்டேட்டரியே கிடையாது. நீங்கள் தனியாக வரலாம், தனியாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ நீட் டு ரெஃபர். ஆனால் ரெஃபர் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அதிகப்படியான இன்கம் கிடைக்கும், பேசிவ் இன்கம்மை விட அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். பட் ரெஃபரல் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்கிற விஷயம். ஸோ இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த பிட்னஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னீங்களே, அதில் என்ன இருக்குது? அதில் உங்களுக்கு 2 விதமான பிளான் இருக்குது. ஒன்று பேசிவ் இன்கம் கொடுக்குற பிளான், இன்னொன்று ரெஃபரல் இன்கம் கொடுக்குற பிளான். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நான் இப்போ தான் சொன்னேன். பேசிவ் இன்கம்னா என்ன? தனியாக வருவேன், தனியாக முதலீடு செய்வேன், தனியாக எனக்கு வருமானம் வரும். அப்போ அவங்க மைண்ட்ஸில் என்ன இருக்கும்? ஒரே ஒரு 3 கேள்வி தான் இருக்கும். நான் எவ்வளோ போடணும், எத்தனை நாளைக்கு போடணும், எனக்கு எவ்வளோ வரும்? இந்த 3 கேள்வி தான் மைண்டில் இருக்கும். உதாரணத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறார், $100 இன்வெஸ்ட் பண்ண தயாராகிட்டார். முதல் நாள் போட்டாக்கா அவருக்கு 0.4% ஒரு நாளைக்கு. 7 நாள் போடுறாருனாக்கா 4%, 14 நாள் போடுறாருன்னு சொன்னாக்கா 9.5%, 28 நாள் போனாக்கா 24%. 28 நாளைக்கு மேலே உங்களுடைய முதலீடும் சரி, உங்களுக்கு தரணும் சொன்ன ரிவார்டும் சரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேயே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடும். இதுதான் சார் இந்த 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 திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னாக்கா, 28 நாள் ரிஸ்க் எடுக்கக்கூட ஒருத்தர் தயாராக இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளான், ஃபஸ்ட்டு இன்கம். இப்போ இந்த இன்கம்லேயே கொஞ்சம் பெரிய தலைகள்லாம் இருக்கும். அது பெரிய தலைகள்னால் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற வேல்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்களாம் இருப்பாங்க. சார் இது எப்படி பண்ணால் நான் வந்து இப்போ எடுக்காமல் வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கான்னு பார்த்தா ஒரு காம்பவுண்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ எனக்கு வர்ற இந்த 28 நாள் கழிச்சு எனக்கு வர்ற அந்த 124 நான் அப்படியே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது மாதிரி நான் 1 வருஷம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் சிஸ்டம் கிடைக்கும். அந்த காம்பவுண்டிங் சிஸ்டம் ஒரு வேளை நான் 1 வருஷம் பண்ணால் எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தர் $100 போட்டார், 28 நாள் போட்டிருக்காருன்னா 29ஆம் தேதி 124 கிடச்சிருக்கும். அதை அப்படியே திருப்பி போடுறார், 153 வரும். அதாவது 124க்கு 24%. அடுத்தது 153 அப்படியே போகிறார், 190. அப்போ 153க்கு 24%. இந்த மாதிரி ஒரு 4 ரவுண்ட்ஸ் எடுத்தாருன்னா 236 நீங்கள் போட்ட அந்த கேபிட்டல் உங்களுக்கு அங்கே டபுள் ஆகிடுச்சு. இன்னொன்று கண்டினியூ பண்ணுறார், ஒரு வருஷம் அந்த மாதிரி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. 13 சைக்கிள்ஸ் வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 13 சைக்கிள் வரும். இந்த 13 சைக்கிளில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருப்பீங்க? 1638 எடுத்திருக்கீங்க. 1638 எடுத்திருக்கீங்க. அதில் 100 உங்களோட கேபிட்டல் எடுத்துக்கிட்டால் கூட 15x அப்படிங்கிறது உங்களுடைய நிகர லாபம். 15xன்னா 15 மடங்கு உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். சார் 100 மட்டும்தான் போடணுமா? இல்லை, 1000 போடுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க 1000 போடுங்க. ஆனால் இங்கே 2 விஷயம் மாற போகிறதில்ல. 24% ஃபார் 28 days, 15x அப்படிங்கிறது மாற போகிறதில்ல. எது வரைக்கும்? 28 நாள் ஒருத்தர் தொடர்ந்து 1 வருஷம் போகிறாரு, $1000 போட்டிருக்காருன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த 15xங்கிறது மாற போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் பெருசானாக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீரோவாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உட்காந்து கேல்குலேட் பண்ணுங்கள். அது உங்களுடைய அப்ளைன் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஃபினான்ஷியல் நீட்ஸ் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரி, எனக்கு மாதம் இவ்வளோ வேணும், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், உட்காந்து உங்களுடைய டீமோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். இது இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பேசிவ் இன்கம். இது தனிநபர் வருமானம். நீங்கள் மட்டும் கிடையாது, டீம் கொடுக்குறவரும் இதுதான் பண்ணணும். ஏன்னா அவரும் டீம் கொடுத்தா கூட அவருக்கும் தனிநபராக இன்கம் பண்ணணும்ல, இன்வெஸ்ட் பண்ணணும்ல. இப்போ அடுத்ததாக பேச போகிறது 2வது வகையான வருமானம். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் த நெட்வொர்க்கர்ஸ் அண்ட் ஒன்லி ஃபார் த டீம் பில்டர்ஸ். இது பண்ணாக்கா உங்களுக்கு இந்த பேசிவ் இன்கம் விட அதிகமாக வருங்கிறது
நிதர்சனமான உண்மை. நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை. அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு பார்த்தா, 2 அடிப்படை தத்துவங்கள், 3 முக்கியமான கேள்விகள். அப்போ 2 அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 17 லெவல் இன்கம் இருக்குது. இந்த 17 லெவல் இன்கம்க்கும் ஒரே பர்சன்டேஜ்னா கிடையாது. மொத்தம் 5 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. செக்மெண்ட் 1 அப்படிங்கிறது L1, செக்மெண்ட் 2ங்கிறது L2, L3லேருந்து L7 வரைக்கும் ஒரு குரூப் அப்படிங்கிறது ஒரு 3வது செக்மெண்ட், L8லேருந்து L10 அப்படிங்கிறது 4வது செக்மெண்ட், 5வது செக்மெண்ட் L11லேருந்து L17 வரைக்கும். இந்த செக்மெண்ட் ஏன் பிரிக்கிறாங்கன்னாக்கா, செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட், அது நமக்கு வருகின்ற ரிவார்ட் பர்சன்டேஜ் மாறுது. அப்போ 20, 10, 5, 3, 1ன்னு அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வருகின்ற அந்த பர்சன்டேஜ் மாறுது. அப்படிங்கிற இந்த 2 விஷயந்தான் உங்களுடைய பேசிக், அதாவது தத்துவங்கள். 5 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று, செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் மாறுது அப்படிங்கிற 2 பேசிக் திங்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வர்ற அந்த 3 கேள்விகள் என்ன? எனக்கு அந்த பர்சன்டேஜ்னு சொன்னீங்களே, அது எங்கேருந்து வருதுங்கிற முதல் கேள்வி. எப்போ வரும்? 2வது கேள்வி. என்ன செஞ்சால் வரும்? 3வது கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி அவர் $100 போட்டார். 29ஆம் தேதி அவருக்கு 124 வரப்போகுது. அந்த 124ல் 24 அவருடைய ரெஃபரல், அவருடைய இன்கம் 100 அவர் கேபிட்டல். அந்த 24ல் தான் உங்களுக்கு 20% அவர் L1ல் இருந்தால், L2ல் இருந்தால் 10, L3ல் இருந்தால் 5. இது மாதிரி இந்த பர்சன்டேஜ் எதுலேருந்து வருதுன்னா, உங்கள் டவுன்லைன் இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு வரப்போகின்ற வருமானத்திலிருந்து வருகிறது. தெளிவாகிட்டிங்களா? அடுத்த கொஸ்டின், எப்போது வரும்? அவருக்கு ஜனவரி 29ஆம் தேதி தான் 124 வரும். ஆனால் அவர் என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, $100 போட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியே 29ஆம் தேதி அவர் எடுக்க போகின்ற அந்த $24க்கு உண்டான ரெஃபரல் இன்கம் 20% உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியே வந்துடும் உங்கள் வேலெட்டில். இது உங்கள் பேன்கேக் ஸ்வாப்புக்கும் பிட்னஸ்க்கும் உள்ள மிகப்பெரிய உடன்படிக்கை. இது தான் அதில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்போ வரும் சொல்லிட்டேன்னா, 3வது முக்கியமான விஷயம், என்ன செஞ்சால் வரும்? உங்களுக்கு L1 கமிஷன் வேணுமா? நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டேக்கிங் 100 அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேக்கிங் அங்கே ஆர்டர் போய்கிட்டு இருக்கணும். அதாவது கீழே ஆர்டர் போட்டோன்னே கீழே டைமர் ஓடும். அந்த டைமர்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஆர்டர்ஸ், ஒரு நபர் எத்தனை ஆர்டர் வேணால் போடலாம். ஆனால் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் கனெக்ட் பண்ணணும். அந்த எத்தனை எத்தனை ஆர்டர்ஸ் போட்டிங்களோ அதெல்லாம் கூட்டினீங்கன்னாக்கா $100 நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் போய்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு லெவல் 1 கமிஷன் வரும். லெவல் 2 கமிஷன் வேணும்னா 200, லெவல் 3 கமிஷன் வேணால் 300. அது மாதிரி எத்தனை லெவல் இன்கம் வேணுமோ இன்ட்டு 100ன்னு போட்டுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு L17 லெவல் இன்கமும் வேணும்னு சொன்னாக்கா $1700 நீங்கள் போட்டிங்கன்னா 17 லெவல் இன்கமும் உங்களுக்கு சாலிடாக வந்துக்கிட்டு இருக்கும். புரிஞ்சிடுச்சா? இது மேண்டேட்டரியாக பண்ணுமா சார்? அதுவும் கிடையாது. சார் எனக்கு 17 லெவல் டீம் போயிடுச்சு, ஆனால் என்னால் அவ்வளோ போட முடியாது, நான் ஒரு $200 மட்டும் போட்டுக்கலாமா? போட்டுக்கோங்க. உங்களுக்கு 2L, அதாவது L2 வரைக்கும் தான் இன்கம் வரும். மீதி இருக்கிற அந்த கமிஷன்ஸ் எல்லாம் லிக்விடிட்டியில் ஆட் ஆகி போயிடும். இல்லை சார் நான் ஒரு $1000 போடுறேன், அப்போ 10 லெவல் இன்கம் கிடைக்கும். மீதி இருக்கிற அந்த 7 லெவல் இன்கம் உங்களுக்கு லிக்விடிட்டியில் ஆட் ஆகி போயிடும். ஸோ புரிஞ்சுதா? அது நீங்கள் நிறுவனத்துக்கு லிக்விடிட்டியில் கொடுக்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய கமிஷனை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. இதுதான் சார் பிளானு. இது மட்டும் தான் சார் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வருமானங்கள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ஆகணும்னு சொன்னாக்கா நீங்கள் முதல்ல ஒரு பார்ட்னராக மாறணும். அது நீங்கள் உங்கள் அப்ளைன்ட்டை கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு பார்ட்னராக மாறுறது எப்படி, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 வருமானங்கள் தரேன்னு சொல்கிறாங்களே, அது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறா, அதுக்கு என்ன செஞ்சால் எனக்கு அந்த வருமானங்கள் வரும் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு டீம் லீடர்ஸ்க்கு உண்டான தனித்துவமான எடுக்க வேண்டிய விஷயம். அது தனியாக நம்ம பேசும்போது பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த ஹேக்கர்ஸ்கிட்டேருந்து எப்படி நான் தப்பிச்சிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான பொறுப்பு துறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்த லிங்க்கு உங்களுக்கு உங்கள் அப்ளைன் கொடுத்துருப்பார். அது உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், உள்ளே போங்க. அதில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் எல்லா விஷயங்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிட்னஸை பற்றி நல்லா தெளிவாயிட்டதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதலீடு செய்வதற்கு முன்னாடி 1000 கேள்வி உங்களுடைய அப்ளைன்கிட்ட கேட்டு தொலைச்சி எடுங்க, தப்பு கிடையாது. அவர் எல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லணும்.
உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்த பிறகு நீங்கள் இதில் முதலீடு செய்யுங்கள். முதலீடு செய்த பிறகு உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் சில விஷயங்களை உங்களுக்கு படமாக காட்டுறேன். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய பணம் எல்லாமே உங்களுக்கு பேன்கேக் ஸ்வாப்புக்கு தான் போகுது அப்படிங்கிற படம் இது. இது இன்டெல் ஆர்காம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒவ்வொரு அட்ரஸையும் அலசி ஆராய்ஞ்சு செய்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நாம் இங்கே பிட்னஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு போட்டிருக்கோம், பேன்கேக் ஸ்வாப்பில் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படம் தெளிவுபடுத்துது. நமக்கு வருகின்ற 2 விதமான வருமானங்கள், பாசிவ் ரிவார்ட். இது பேன்கேக் ஸ்வாப்லேருந்து தான் நமக்கு பிட்னஸ்க்கு வருது, அங்கேருந்து தான் நமக்கு வருது அப்படிங்கிற இன்னொரு படம். அதுக்கப்புறம் ரெஃபரல் ரிவார்ட், பேன்கேக் ஸ்வாப்லேருந்து பிட்னஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் பிரியுது அப்படிங்கிற இந்த ஒரு படம். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நாம் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் பேன்கேக் ஸ்வாப்புக்கு தான் போகுது, நமக்கு வருகின்ற வருமானம் எல்லாம் பேன்கேக் ஸ்வாப்லேருந்து தான் வருது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தது, இந்த டெஃபி வேர்ல்டு அப்படிங்கிறவங்க 98 மார்க் கொடுத்துருக்கதா சொன்னேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 98 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது ஸ்மார்ட் கான்ட்ராக்டு 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 5 மாதங்கள் 13 நாட்கள் ஆச்சு இது மக்களுக்காக தானம் செய்யப்பட்டு. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் கிரியேட்டர் அட்ரஸ் இருக்குது, ஓனர் அட்ரஸ் அப்படிங்கிறது இல்லை. இதை நீங்கள் அடுத்த கட்டமாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தன்னைத்தானே அழித்து கொள்ளாது. தேர் இஸ் நோ எக்ஸ்பைரி டேட் ஃபார் திஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், அதை சொல்கிறேன் மறுபடியும். அண்ட் திஸ் கான்ட்ராக்ட் கேனாட் பி அப்கிரேடட். சார் இதெல்லாம் எங்கே சார் நான் பார்க்குறது? இந்த டெஃபி வேர்ல்டு அப்படிங்கிற லிங்க் உங்கள் அப்ளைன்ட்டு இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை போட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஆராய்ச்சியை நீங்கள் செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு மொபைலில் ஒரே ஒரு ஐடியை மட்டும், ஒரே ஒரு வேலெட்டை மட்டும்தான் நீங்கள் பிட்னஸோட கனெக்ட் பண்ணணும். 2-3 ஐடியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா அப்புறம் அந்த ஐடியை நீங்கள் லாகின் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி மெசேஜ் வரும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லாகின் பண்ணி உள்ளே போய் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த பர்டிகுலர் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட் வந்துடும். ஆனால் திருப்பி லாகின் பண்ணால் தான் நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் போயிருக்கு இந்த பிளான். இது நான் பிளானை மட்டும்தான் மேஜராக சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் எப்படி பார்ட்னர் ஆகணும், பார்ட்னர் ஆவதற்கு முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம் உங்களுடைய அப்ளைன்ட்டை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைனா இதுக்காக பார்ட்னர் ஆவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள், ஹேக்கர்ஸ்லேருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேறு வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நன்றிகளோடு நாகோ பார்த்திபன்.